உனக்கு என்ன தெரியும்? நீ வாட போற டான்ஸ் ஆடு, நீ ட்ரை பண்ணுங்க. எனக்கு எல்லாம் எதுவும் தெரியாதுமா, ஆனா நான் ஒரு 40 வயசுக்குள்ளையாவது ஒரு சீரியல தலை காட்டணும் இல்லையான்னு பாரு அப்படின்னு சொன்னேன். எல்லாம் சிரிப்பீங்க, நல்லா தெரியும், ஆனா நான் கண்டிப்பா ட்ரை பண்ண தான் போறேன், பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு விஷயம் நடந்தாலும் சரி ட்ரை பண்ணுவோம். 50 வயசுல தோத்து போன விட நான் 5 வருஷம் ட்ரை பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். வாழ்க்கையில ட்ரை பண்ணாம விட்டுட்டோமேங்கிற. ஹாய் ஆல். பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்க்கு பின்னாடி வலிகள் நிறைந்த கதைகள் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிற போது நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் அவங்க ஹையர் பொசிஷன் அட்டன் பண்ண பிறகு அவங்களுக்கு என்னப்பா, அவங்க நல்ல நேரம், அதனால் ஹீரோ ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க பட்ட பாடுகள், அவங்க என்னெல்லாம் முயற்சி செஞ்சாங்க அப்படின்ற ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். அதுதான் நம்மளுடைய காமன் பீப்புளுமே ஃபாலோ பண்ணணுங்க. பெரிய ஹீரோ ஆகலைனாலும் நம்ம லைஃபுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு சின்ன ஹீரோவாக இருந்துட்டு போகலாம் இல்லையா? ஸோ நீங்கள் முயற்சிகள் பண்ணுறீங்களா இல்லையா, கன்சிஸ்டண்ட்டாக எந்த ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். விஜய் சேதுபதி பற்றி நம்ம ஏற்கனவே நம்மளுடைய வீடியோவில் லா ஆஃப் அட்ராக்ஷன் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அவர் என்ன தான் சொல்ல வராரு அப்படின்றத பார்க்கலாம். இதன் மூலயமா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இது வரைக்கும் யாராவது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் ரெக்டிஃபை ஆனாலும் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு கிரெடிட்ஸ் போகும் இல்லையா? வீடியோக்குள்ளே முழுசாக போகிறதுக்கு முன்னாடி மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வேணும் உங்களுக்கு, இல்லைனா பர்சனலாக கவுன்சிலிங் வேணும், இல்லை உங்களை ஹீல் பண்ணிக்கணும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது, பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கான ஹீலிங் வேணும் அப்படின்னா ஹோப்னப்போ கிளாஸ் வர திங்கக்கிழமையிலேருந்து சாயந்தரம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். 5 days கிளாஸுங்க. லைவ் த்ரூ கூகுள் மீட் தான். வேணுன்றவங்க மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர் எடுத்த உடனே பயங்கரமான ஒரு ஆக்டரா, இல்லை அவங்க அப்பா ஆக்டரா, பேக்ரவுண்ட் பயங்கரமான ஒரு பெரிய பேக்ரவுண்டா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நார்மலாக சாமானிய மக்களில் ஒருத்தர் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அவர் துபாயில் இருக்கும்பொழுது ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்புக்குள்ளே போகும்பொழுது ஒரு கார்ட்டூன் படம் பார்க்குறாரு. அப்போது வந்து ஐம் அ பேர்டுன்னு ஒல்லியாக இருக்க ஒரு பறவை சொல்லி சொல்லி பெரிய பேர்டாக ஆயிடுச்சான் அது. ஸோ அதை பார்க்கும்பொழுது இந்த மாதிரி நம்ம ஏன் சொல்லக்கூடாதுன்ட்டு அவர் நான் ஒரு நடிகன் சும்மா தூங்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு படுப்பாராம். அதுக்கப்புறம் திடீர்னு எழுந்து அதை மாற்றினார். என்னென்னா, நான் ஒரு நல்ல நடிகன் அப்படின்னு சொல்லி 2-3 வருஷம் அந்த மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு படுப்பேன், ஏன் சொன்னான்லாம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன பண்ணார், சென்னைக்கு வந்தாராம். அப்புறமா அவர் 23 வயசுலேருந்து அவருக்கு வந்து இந்த சினிமா மேலே ஒரு மோகம் வந்திருக்கு. அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, அவங்க ஒய்ஃப் வேண்டாம் அப்படின்னு பயந்துருக்காங்க. ஆனால் அவர் அவங்க ஒய்ஃப்க்கு தெரியாமல் நிறைய வந்து இந்த மாதிரி ஆக்ஷன்ஸில் ஈடுபட்டிருக்காரு. நிறைய ஆடிஷன்ஸ் அந்த மாதிரி அட்டன் பண்ணும்போது அவருக்கு கூச்சமாக இருக்குமா, கேமரா முன்னாடி நிற்கவே முடியாதாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப கலாச்சாங்களாம். இதெல்லாம் உனக்கு செட் ஆகுமா, உனக்கு ஒரு டான்ஸ் ஆட தெரியுமா, உன்னால் நின்று பேச முடியுமான்லாம் கலாச்சாங்களாம். ஆனால் எனக்கு இதெல்லாம் பண்ண வருமானலாம் தெரியல, ஆனால் நான் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே ஒரு டிவி சீரியல்லையாவது நான் சின்னதாக ஒரு ஆக்டராக வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொன்னாராம். அதுக்கப்புறம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாராம். நீங்களாம் சிரிப்பீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி அந்த ஒரு தைரியம் இருக்குது பாருங்கள். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லுவாங்களோ, அவங்க எப்படி சொல்லுவாங்களோ, நம்ம தப்பான வழியில் போகிறோமோன்னு நமக்குள்ளே ஒரு செல்ஃப் டவுட் வந்துடும் பாருங்கள். அப்போ தான் நம்மளால் எந்த ஸ்டெப்புமே எடுக்க முடியாது. ஆனால் இவர் நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னுடைய வழியில் கரெக்டாக இருப்பேன், ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு குழந்தை பிறந்துடும், அதுக்கப்புறம் நான் அது பின்னாடியே எனக்கு ஒரு பொறுப்புகள் ஜாஸ்தி ஆகிடும், என்ன இந்த 5 வருஷத்துக்குள்ளே நான் வாழ்க்கையை பிடிச்சாதான் உண்டுன்னு பயங்கரமாக ஓட ஆரம்பித்தாராம். ஸோ ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது கூட சொன்னாராம், எனக்கு இந்த கேமரா முன்னாடி ஆடிஷன் பண்ணும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவர் தத்ரூபமாக நடிக்கணும்னு மட்டும் நினைக்கிறார். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம்ன்ற படத்தில் பார்த்திங்கன்னா, என்னாச்சு எனக்கு நடுவில் என்னாச்சுன்னு கேட்பார்ல, அது ரொம்ப போர் அடிச்சு தான், ஒரு இயல்பாகவே இல்லையாம், அது ஒரு ரியலிஸ்டிக்காக இல்லையாம். ஸோ அவர் வந்து அந்த டேரக்டர்கிட்ட கேட்குறாராம், நீங்கள் நடிச்சு காட்டுங்க, நான் எப்படி நடிக்கிறேன்றது நான் பார்க்குறேன், உள்வாங்குறேன்னும் போது அப்போ வந்து அவர் என்ன தப்பு பண்ணுறான்றதை ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பித்தாராம். அதாவது அந்த ஃபீலிங் கொண்டு வர முடியல, கண்ணில் அந்த எக்ஸ்ப்ரெஷன் கொண்டு வர முடியல. அப்போ என்ன பண்ணாராம், விஷுவலைஸ் பண்ணுவாராம். நிஜமாலுமே ஒரு பர்சனுக்கு அடிபட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டேட் எப்படி இருக்கும் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணுவாராம். நிஜமாலுமே ஒருத்தவங்க பால் தடுக்கி விழுறாங்கன்னா அவங்களுடைய அந்த எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்கும்னு சொல்லி விஷுவலைஸ் பண்ணுவாராம். ஸோ அப்போது எமோஷன்ஸ் வெளியில் வரும் இல்லையா, அந்த ஒரு எமோஷன் நான் கொடுக்கும்பொழுது தான் அங்கே சாட்டிஸ்ஃபை ஆன, அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் நல்லா போச்சுன்ற மாதிரி அவர் சொல்வார். அண்ட் அவர் எப்போதுமே சொல்கிறது, நமக்கு ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா அது யாருடைய தப்பும் கிடையாது, நம்மளுடைய தப்பு தான், முழுக்க நம்மக்கிட்ட தான் அந்த தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ எப்பொழுதுமே யூனிவர்ஸ் கொடுக்க ரெடியாக தான் இருக்குது, நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கீங்களான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்கன்னு வர. அண்ட் இவர் லா ஆஃப் அட்ராக்ஷனை ரொம்ப சூப்பராக நம்புவாருங்க. அதாவது யூனிவர்ஸ்
உங்களுக்கான வேண்டியதை கொடுக்கும். நீங்கள் அதுக்கான முயற்சி பண்ணுறீங்களா? அதே மாதிரி அவர் சொல்லிவிட்டு படுத்து தூங்கல, அதுக்கப்புறம் அவர் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தார், அடுத்தடுத்து அவரை டெவலப் பண்ணிக்கிட்டார். முக்கியமாக இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுவோம். என்னென்னா, நான் அஃபர்மேஷன் சொன்னாங்க, நான் இந்த பண்ண எழுதினேன், என்ன முயற்சி பண்ணீங்க? 30 நாள் கூட சில பேர் முயற்சி பண்ணுவாங்க, 31வது நாள் அவ்வளோதான், என்ன எழுதி என்ன நடந்துச்சு, இன்னும் ரிசல்ட்டை காணோம் அப்படின்னு விரக்தி ஆகிறவங்க தான் நிறைய பேர். அதே மாதிரி அதுக்கான ஸ்டெப்பிங் என்ன அப்படின்றது எடுக்க மாட்டாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி அதுக்கு உரிய என்ன ஸ்டெப்பு அப்படின்றத எடுக்க மாட்டாங்க. எனக்கு நடக்கலைன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்களே தவிர அதுக்கான வழிகள் நம்ம எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்தோமா அப்படின்றத யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுறேங்க. நீங்கள் உண்மையாக லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராக்டிசஸை நான் கரெக்டாக ஒரு 3 months நான் ஃபாலோ பண்ணுறேங்க அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேருன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன பண்ணணும்? காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கீங்களா? அட்லீஸ்ட் ஒரு 5 to 6க்குள்ளே எழுந்து ஒரு மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கோல் என்னவோ அதை நோக்கி நீங்கள் எழுதலாம், ஸ்கிரிப்டிங் பண்ணலாம், இல்லை விஷுவலைஸ் பண்ணலாம். ஒன்றாச்சா? நெக்ஸ்ட்டு நிறைய பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் சொல்லணும். அண்ட் தென் ஹோப்னப்போ உங்களுக்கு நீங்கள் சொல்லணும், உங்கள் கோல் ரிலேட்டடாக சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்கள் வாட்டரில் உங்களுடைய கோல் நிறைவேறி விட்டதாக சொல்லலாம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிவிட்டு தூங்கலாம். மிரர் முன்னாடி நின்று பேசுங்க, உங்கள் கோலை நீங்கள் அடைஞ்சி விட்டதாக. இந்த மாதிரி இத்தனை விஷயங்கள் மட்டுமே நீங்கள் 3 monthsக்கு மேலே பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த கோல் உங்கள் கிட்ட வரும் என்பதில் எந்தவித டவுட்டுமே கிடையாது. அட்லீஸ்ட் நீங்கள் நியர்பையாவது போயிடுவீங்க. இது எதுவுமே நான் 3 மாதம் கூட கண்டினியூஸாக பண்ணலைங்க, பண்ண மாட்டேன், என்னால் பண்ண முடியலன்றவங்க நிறைய பேர் சொல்கிறது உண்டு. அடுத்தடுத்து டவுட் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அடுத்தடுத்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதில் சில பேருக்கு எப்படின்னா, மெசேஜ் பண்ண உடனே ரிப்ளை பண்ணணும், அதில் இல்லைன்னா அவங்களுக்கு கோவம் வந்துடும். திரும்ப கேட்ட டவுட்ஸையே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராப்பராக தான் பண்ணுறோமா அப்படின்றத தானாகவே ரெக்டிஃபை பண்ணவே மறந்துடுறாங்க. மோஸ்ட் ப்ராப்ளி பிரெயினுக்கு அந்த ஒரு வேலையை கொடுக்குறதே இல்லை. பாஸ்ட்டை நினச்சி ஏற்கனவே நடந்து போன சண்டைகள், பிரச்சனைகள், இதை நினச்சியே அதுலேயே ஒரு ஆத்மார்த்தம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து ரிலீவ் பண்ணணும், நம்ம பிரெயினுக்கு புதுசாக ஆக்டிவ் பண்ணணும், நம்ம என்ன ஒர்க் பண்ணணும், நம்ம என்ன அப்கிரேட் பண்ணிக்கணும்னு அப்படி அவங்களுடைய கவனத்தை செலுத்த மறந்துடுறாங்க. இதை ஏற்கனவே நிறைய தடவை நம்ம சொல்லியாச்சு. நீங்கள் உங்களுக்கு பிரெயின் ஆக்டிவிட்டி கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக பிரெயின் அதில் ஈடுபடும் பொழுது உங்களுடைய சிந்தனைகள் மாறும், எதிர்மறை கருத்துக்கள் மாறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து நீங்கள் இந்த சேனல் கூட கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய லைஃப்பில் எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு. இது ஒரு சேலஞ்சாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் யூனிவர்ஸ் கண்டிப்பாக கொடுக்க ரெடியாக இருக்குதுங்க. நீங்கள் அதுக்கான அலைன்மெண்ட்டில் இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம் அப்படின்றத ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கிளாஸஸ் வேணும், ஹோப்னப்போ ஹீலிங் கிளாஸ் வேணும், என்னை நானே சரி பண்ணிக்கணுங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அதுக்கான கிளாஸஸ் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருமா காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.